அரியலூர் பின்தங்கிய மாவட்டம் இல்ல. அரியலூர் பின்தங்கிய மாவட்டமா மாத்தப்பட்டிருக்கு. 1960லயே இங்க ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அரியலூர்ல சுண்ணாம்பு கல்லும் களிமண்ணும் அதிகமா கிடைக்கிறதுனால சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் இங்க வந்து அதிகமா ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா ஒரு ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் மாறும்போது அங்க அதிகமான வேலை வாய்ப்பும் அவங்களோட பொருளாதாரமும் அதிகமாகும். இன்னமும் நம்மளோட எழுத படிக்க தெரிஞ்சவங்களோட அளவு 72% தான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில எந்த பெருசா முன்னேற்றமும் வரல. விளைநிலங்களை அவங்க எடுத்து ஃபேக்டரிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெருமளவு நமக்கு விவசாயம் பண்ண முடியாம போயிடுச்சு. அதிகமா ஃபேக்டரியில இருந்து தண்ணியை எடுக்கிறதுனால 150 அடியில இருந்த நிலத்தடி நீர் வந்து இப்போ 500 அடிக்கு கீழே போயிடுச்சு. அதோட இவங்க காற்று மாசுபடுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திருப்பூர்ல இருந்து வந்த கழிவை யூஸ் பண்ணி அவங்க எரிக்கிறாங்க. அதனால ரொம்ப அதிகமான காற்று மாசுபடுது. நீங்க ஃபேக்டரிக்கு பக்கத்துல காலையில 5 மணிக்கு போனீங்கன்னா ஒரு மல்லிகை ஃபிளேவர் ஸ்மெல் வரும். அது கொஞ்ச நேரம் அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது நாற்றமா மாறும். ஸோ அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷனும் ஆயிடுச்சு. இதோட மழை பொழிவும் கம்மியாயிடுச்சு. நமக்கு இந்த குவாரிகளை ரொம்ப ஆழமா தோன்ற அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஃபேக்டரியில இருந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இங்க உருவாகிறது இல்ல. கூலி வேலை கிடைக்குது, அப்படி இல்லைன்னா டிரைவரா போறாங்க. இதுதான் அதிகமா நடக்குது. இது நிரந்தரமான வேலையோ வேற எந்த என்ஜினியர் மாதிரியான வேலையோ நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதெல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து தான் அவங்க எடுக்கிறாங்க. ஃபேக்டரிஸ் இங்க இருக்க தண்ணியே எடுத்து 5 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அரியலூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபேக்டரியில வேலை கொடுக்கணும் அப்படிங்கறது கொண்டு வந்தாதான் நம்மளோட வாழ்வாதாரம் மேல வரும். இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.